நாளை அல்ல இன்றைக்கே, டுடே அண்ட் நாட் டுமாரோ. நமக்கு கர்த்தர் எது செய்யணும்னாலும் இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யணும், இப்ப செய்யணும். ஆனால் நாம் எது செய்ய வேண்டும், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம். See, the greatest weapon which the devil uses in our life, சத்ருவானவன் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நாளை என்கிற வார்த்தை. டுமாரோ. பாவத்துல மாட்டிக்கிறோம், இதுல மாட்டிக்கிறோம், அதுல மாட்டிக்கிறோம், அதெல்லாம் மாட்டினா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிலருக்கு சத்ருவான வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை மட்டும் இல்ல, கர்த்தரின் திட்டத்தை எப்படி பறிக்கிறானா, இதை நாளைக்கு செய்யலாம், இதை நாளைக்கு செய்யலாம், இதை அப்புறம் செய்யலாம், அடுத்த மாசம் செய்யலாம், டுமாரோ டுமாரோ டுமாரோ. The devil's mightiest weapon is the word tomorrow in our life. நாளை அப்படின்ற வார்த்தை தான் அவன் இன்னைக்கு என்ன பண்றான், ஒரு பெரிய வெப்பனா யூஸ் பண்றான். We started with this series called the new you, புதிய நீ. ஓகே, சொல்லுங்க new you. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நியூ யூ, யோயோ இல்ல, நியூ யூ. ஓகே, நியூ யூ, புதிய நீ. அப்ப இந்த புதிய நீயை குறித்து பார்த்து கொண்டு வந்து கடந்த வாரத்தில் சில காரியங்கள் பார்த்தோம். எதெல்லாம் நம்ம விட வேண்டும், இந்த புதிய வருஷத்துல எதெல்லாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு நாளை அல்ல இன்றைக்கே, டுடே அண்ட் நாட் டுமாரோ. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நாளை அல்ல இன்றைக்கே. தேவ பிள்ளைகளை, நமக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. நமக்கு கர்த்தர் எது செய்யணும்னாலும் இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யணும், இப்ப செய்யணும். சரியா? ஆனால் நாம் எது செய்ய வேண்டும், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம். Alright? See, the greatest weapon which the devil uses in our life, சத்ருவானவன் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நாளை என்கிற வார்த்தை. டுமாரோ அப்படின்ற ஒரு வார்த்தை. சரியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் ரொம்ப சீரியஸா பேசுறாரு இன்னைக்கு. சரியா? இட் இஸ் a serious message. ஓகே, எப்பவுமே பாஸ்டர் ஜாலியா பேசுறாரு, இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸ். ஓகே, டுமாரோ. இந்த நாளை என்கிற வார்த்தையை சத்ருவான நம்ம வாழ்க்கையில அடிக்கடி யூஸ் பண்றோம். அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், பாவத்துல மாட்டிக்கிறோம், இதுல மாட்டிக்கிறோம், அதுல மாட்டிக்கிறோம், அதெல்லாம் மாட்டினா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிலருக்கு சத்ருவான வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை மட்டும் இல்ல, கர்த்தரின் திட்டத்தை எப்படி பறிக்கிறானா, இதை நாளைக்கு செய்யலாம், இதை நாளைக்கு செய்யலாம், இதை அப்புறம் செய்யலாம், அடுத்த மாசம் செய்யலாம், டுமாரோ டுமாரோ டுமாரோ. The devil's mightiest weapon is the word tomorrow in our life. நாளை அப்படின்ற வார்த்தை தான் அவன் இன்னைக்கு என்ன பண்றான், ஒரு பெரிய வெப்பனா யூஸ் பண்றாங்க. அதாவது either நாளைக்கு செய்வோம் டுமாரோ, இல்ல ஃபார் டுமாரோ நாளைக்காக ஏதாவது செய்வோம், இல்ல அபவுட் டுமாரோ நாளை குறித்தே டென்ஷன் ஆகினது. ஓகே, இந்த நாளைக்குன்ற வார்த்தையை வச்சு நம்ம வாழ்க்கையில விளையாடனே கூட. ஆனா தேவ பிள்ளைகளே, இந்த நாளைன்ற ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வருதே கிடையாது. இன்னைக்கு இந்த வருஷத்தை ஆரம்பித்த இந்த நியூ யூ, புதிய நீ அப்படின்ற ஆரம்பிக்கிற இந்த சீரீஸ்ல, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that we remove this word டுமாரோ என்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலிருந்து ரிமூவ் பண்றது ரொம்ப முக்கியம். சரியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீரியஸ் மெசேஜ். ஒரு கதை இப்படியா வாசித்தேன். ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஆஃபர்லாம் போடுவாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட ஆஃபர். 50% ஆஃபர், அதாவது ட்ரெஸ்ல 50% ஆஃபர், பிரியாணியில் 50% ஆஃபர்னா அவன் எதை போடுறான் நம்மளுக்கு ஒரு டவுட்ல இருக்கு. அந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு போர்டு, ஃப்ரீ லஞ்ச் ஃபார் டுமாரோ. எப்படி? நாளைக்கு மதிய உணவு இலவசம். ஸோ வந்து பார்க்குறாங்க எல்லாம், அந்த போர்டை பார்த்தாங்க, மதிய உணவு இலவசம். எப்போ எப்போ நோட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாம் ஆயத்தமாக வராங்க. என்னன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அந்த போர்டை வச்சார் பாருங்க, அந்த போர்டை எடுக்க மறந்துட்டார். ஸோ அடுத்த நாள் வரவங்களும் பார்க்குறாங்க, ஃப்ரீ லஞ்ச் டுமாரோ. ஓ, இன்னைக்குல போலகுது. அடுத்த நாள் வராங்க, டுமாரோ டுமாரோ. அப்போ ஃப்ரீ லஞ்சே இல்லையே, அதை சொல்லி தொலையேன். தேவ பிள்ளைகளே, இந்த டுமாரோன்ற போர்டை நம்ம வாழ்க்கையில சாத்தான் ரொம்ப ஈஸியா வச்சு வந்து இன்சர்ட் பண்ணிட்டான். நம்மளும் என்ன பண்றோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு இதை தள்ளி போட்டு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே the new you should not have this word tomorrow in your life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல இந்த டுமாரோ தூக்கி போடு. Alright, now let's get directly into the sermon. First point, make a note of it. There is no tomorrow. There is literally no tomorrow. நாளை என்பதே இல்லைங்க. சரியா?
டுமாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ இஸ் எ மேஜிக் லேண்ட். அது எப்படின்னா ஒரு மாயமானமான ஒரு ஐலாண்ட். அது நாளைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு பெட்டர் ஆகிடும், நாளைக்கு மாறிடுவாங்க. இந்த டுமாரோன்றது மேஜிக் லேண்ட். இட் டசன்ட் ஹேப்பன் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் டுமாரோ இல்லை. ஓகே, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், டுமாரோக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். நாளைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம்னா நாளை. எப்படி? எவனாவது ஒருத்தன் we will do it tomorrow, கன்ஃபார்ம்டா டுமாரோ அப்படின்னு நினைச்சிங்களேன், என்ன அர்த்தம்? செய்யணும்னா இன்னைக்கே செய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்யணும் இன்னைக்கே செய். alright, if you have to do something, dear children of God, இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து இந்த வேதத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டு போங்கள். கர்த்தர் அங்க ஒரு எக்காலம் ஊதப்படும் போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றீங்க? எக்காலம் ஊதப்படும் போது நான் ஆயத்தா, அவர் நாளைக்கு ஊதுவாரு, நம்ம நாளைக்கு ரெடி ஆகணும். No, there is no tomorrow. If you want to live a life which is pleasing to God, you need to live it today. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். James 4 chapter 14, யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஐயா, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, யாரெல்லாம் தெரியும் நீங்க சொல்ற ஆட்கள் இருக்கிறீங்க, லைவ்ல பாக்குறீங்க, யாரா இருக்கீங்களா? நாளைக்கு நடக்குது என்னன்னு தெரியும் எனக்கு சொல்றீங்க யாரா இருக்கீங்களா? நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உன் ஜீவன் எப்படி? வாட் இஸ் யுவர் லைஃப்? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. எப்படின்னா, எப்படி சொல்றாங்களா? அதாவது சங்கீதக்காரனாவது புல்லு மேல இருக்கிற பூவை போலன்றாரு. யாக்கோபு அப்படி இல்லைன்னா புகை மாதிரியாம். எப்படி? நீங்களாம் பார்த்துக்கிறீங்களா, வீட்டில் புகை வரும், இப்படின்றதுக்குள்ள அந்த புகை போயிடும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையா. நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதுங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு நாளைக்கு பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சரி, முதல்ல ஆரம்பிப்போம். எதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோம்னு சொல்லுவோம். காமனா நாளையிலேருந்து நான் இதை செய்ய போறேன். எதை செய்ய போறேன்? காமனா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, ஃப்ரம் டுமாரோ யூ நோ ஐ வில் டூ திஸ். வாட் இஸ் தட் டுமாரோ? இது நாளையிலேருந்து நான் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றேன். இன்னிதான் பாருமா, திருப்பி நாளைக்கு எல்லாம் பண்ணாத, இன்னைக்கு நைட்டோட ஓகே, இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு 10 ரூபா. நாளையிலேருந்து என்ன? நாளையிலேருந்து டயட், நாளையிலேருந்து வாக்கிங், நாளையிலேருந்து ஜிம். ஃப்ரம் டுமாரோ. என்னைக்காவது அந்த நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதோட இன்னும் சிலர் வந்து எப்படின்னா, ஃப்ரம் மண்டே பாஸ்டர். எப்படி? மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் கூட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் நாங்கள் மண்டேக்கு மாற்றிட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் சண்டேலேருந்து ஆரம்பிச்சா சரிப்படணும், மண்டே போட்டணும்னு மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஹவ் யூ எவர் ஸ்டார்டட்? ஏங்க, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் யூ நீட் டு ஸ்டார்ட் இட் டுடே. அது ஒரு பக்கம் டயட். அடுத்தது இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக வருவான். நாளையிலேருந்து என்ன பண்ணுவேன்? நாளையிலேருந்து ஃபேமிலி ப்ரேயர். அந்த பாருமா, ஃபேமிலி ப்ரேயர். நாளையிலேருந்து ஃபேமிலி ப்ரேயர். நாளையிலேருந்து மார்னிங், ஏர்லி மார்னிங் ப்ரேயர். நாளையிலேருந்து we will pray for half an hour. தேவ பிள்ளைகளே, இந்த நாளைக்கு ஜெபம் பண்றோம், நாளைக்கு ஜெபம் பண்றோம். சிலர்லாம் வந்து எங்கிட்ட கேட்கும்போது, பாஸ்டர் இந்த வருஷம் நான் நல்லா ஜெபிக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்படி? நல்லாக்குதா? அவங்க நல்லா ஜெபம் பண்ணுமா, அதுக்கு நான் நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கே ஜெபம். நாளையிலேருந்து பாஸ்டர் கிறிஸ்மஸ் சீசன் ஐ வாஸ் வெரி பிஸி பாஸ்டர் ஃப்ரம் January 1st. அப்புறம் பொங்கல் வந்துடும், அப்புறம் ஈஸ்டர் வந்துடும், அப்புறம் அடுத்த கிறிஸ்மஸ் வந்துடும். How many times you postpone your prayer? How long is it going to say, Lord, I pray right now, I look up to you. Pray, if you want to pray, pray right now. உன் ஜெபத்தை நாளைக்கு ஆரம்பிக்காதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, don't start your prayer tomorrow, start it today. சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவ் விட்டா மாதிரி ப்ரேயர் பைபிள் ரீடிங்க்கு லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாபத் ரே, சர்ச்சுக்கு போயிட்டோம்ல. அடுத்தது எது? டுமாரோ. ரீடிங் த பைபிள். டுமாரோ, இன்னி டுமாரோலேருந்து 2 chapters. Tomorrow doesn't happen. If you want to start something in your life, you will start it today and not tomorrow. இந்த டுமாரோ ஜெபம் பண்ணலாம், டுமாரோ வேதம் வாசிக்கலாம். யாராவது சொன்னா அது யார் தெரியுமா? யாரு? அப்பாலே போ. அந்த சாத்தான் வீட்டில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அப்பாலே போ கணவரே, அப்பாலே போ மனைவியா கூட இருக்கலாம். It could be anybody. If somebody is telling you, let's do it tomorrow, you need to be very careful. It's from the devil. Because there's no tomorrow. Undotru. Giving.
I will give tomorrow. இன்னும் பாஸ்டர் அடுத்த மாசம் எனக்கு நல்ல வேலையில இன்க்ரிமெண்ட் வரும், நான் கொடுக்குறேன். தேவப்பிள்ளையிலே உன்னால கொஞ்சத்துல கொடுக்க முடியலனாலும் உனக்கு அநேகத்துல வந்தாலும் உன்னால கொடுக்க முடியாது. Whatever you have today, give the best today, not tomorrow. இன்னைக்கு எத்தனை பேர் நான் கேட்கிறேன், I want to ask you a question. How many of you increased your giving this year? We always ask, Lord, I want to increase my receiving this year. How many of you increased your giving? எத்தனை பேர் கிவிங் இன்க்ரீஸ் பண்ணீங்க? எல்லாம் அப்படியே வேற கையெல்லாம் தூக்காதீங்க, எல்லாம் அப்படியே சீரியஸா பார்க்குறாங்க. பாஸ்டர் கோவிட் டைம் I cannot tithe, I cannot give offering. ஆனா 3 வேளை சாப்பிட்டது 2 வேளை ஆச்சா? வாடகை கொடுக்காம வந்தோமா, ஹோட்டல் போகாம வந்தோமா? Don't do it tomorrow. Next, forgiving. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க பாஸ்டர், நாளைக்கு பேசி மன்னிச்சிடுறேன். எப்படி? அதுவும் when we visit houses or when couples talk to us, எல்லாம் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் 1 வாரம் ஆச்சு பேசி, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. எனக்கு ஒரு பாஸ் இருந்தாரு, அவர் அவங்க அப்பா சாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பேசி 18 வருஷம் ஆகுது அப்படின்னாரு. ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. ஆனா என்னன்னா 15 வயசுல ஒரு பொண்ணு இருந்தது, எனக்கு அதான் புரியல. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்க. I shall say I love you tomorrow. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டலாம், என் ஒய்ஃபை பார்த்து நான் எப்போ சொல்லுவேன், ஏதாவது நம்ம மேரேஜ் டேக்கெலாம் எடுத்து எங்க லவ் யூ சொல்லுங்க, நான் வீட்டில் போய் சொல்லிக்கிறேன் பாஸ்டர். If you want to forgive somebody, you forgive them right now. If you want to love somebody, you love them right now. If you want to express it right now. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, there is no tomorrow. இன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னைக்கு செய்யணுங்க, நாளைக்கு செய்யல. வசனம் சொல்லுது, நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. உங்க பக்கத்தில் உங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பிள்ளை இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு தெரியும். சிலர்லாம் அப்படியே நான் திரும்ப மாட்டேனே. ரிமெம்பர், there is no tomorrow. If you are not talking to your husband or your wife, talk to them today. If you have a problem with your children, sort it today. வசனம் சொல்லுது, நாளைக்கு இருப்பீங்களா இல்லையான்னு தெரியலங்க. There is no tomorrow. Sort it today. சிலர்லாம் நான் சொல்றேனுங்க, சிலர் சிக்கா இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் இருப்பாங்கன்னு, இது என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. நான் எங்கேயோ மாட்டிட்டு இருப்பேன், நாளைக்கு அவங்கள போய் பார்ப்பேன்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். ஆனால் நாளைக்கு நான் போகிறதுக்குள்ள அவங்க இறந்துட்டு இருப்பாங்க. That's how life is. If God has given you a life, He's given you a life today so that you can live it today for God and not tomorrow. Second, your tomorrow is the product of your today. Your tomorrow will be the result of your today. நாளைக்கு எனக்கு வரப்போல பலன் இன்றைய பலன் தான் எனக்கு நாளைக்கு வரும். சிலர்லாம் எப்படி தெரியுமாங்க, நாளைக்கு நல்லா ஆயிடும். எப்படி? நல்ல நாள் பிறக்க போது. சில போதகர்களிடத்தில் அந்த குடுகுடுப்பு தான் இல்லை. ஆனால் லிட்டரலாக வந்து நல்ல நாள் பிறக்க போது, நல்ல நாள் பிறக்கும் போது, பிப்ரவரி பிறக்க போது, உனக்கு கதவு திறக்க போது, அல்லே லூயான்வீங்க எல்லாம். எப்படி? பிப்ரவரி பிறக்க போது உனக்கு கதவு திறக்க போது. நல்லா ரைமிங் ஆகுதா? அல்லே லூயான்வீங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எத்தனை மாதங்கள் வந்தாலும் எத்தனை வருஷம் வந்தாலும் நாளையோட ரிசல்ட் எனக்கு இன்னி இதை நான் செய்யறத பொறுத்து தான். அடுத்த மாதம் நான் நல்லா இருக்கணும்னா, இந்த மாதம் நான் செய்கிற காரியங்கள் நாளை நல்லா இருக்கணும்னா, இன்றைக்கு நான் செய்கிற ஜெபம். நாளைக்கு அங்க அந்த பாஸ்டர் ஜெபம் நடத்துறாரு, அந்த ஜெபத்துக்கு நாளைக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாதுப்பா. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் இன்றைக்கு செய்கிற ஜெபம். அல்லேலூயா. என்னாச்சு, இவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறீங்க. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதத்துக்கான மெசேஜ் வேணும்னா இதுதான் உனக்கு ஆசீர்வாதத்துக்கான மெசேஜ். உனக்கு நாளைக்கு ஆசீர்வாதம்னா நீ இன்னைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், மத்தேயு 6:36. Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது எதை தேடணுமா?
ஃபர்ஸ்ட் எதை தேடணும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது என்ன பண்ணுமா? எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் அதாவது முதலாவது தேவ ராஜ்யத்தை நீ தேடினா உனக்கு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக நீ கவலைப்பட தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு சீட்டு கிடைக்குமா? நாளைக்கு பிசினஸ் வருமா? நாளைக்கு காசு வருமா? நாளைக்கு அது நடக்குமா? வேலை இருக்குமா? டார்கெட் மீட் பண்ணுமா? ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க? ஊழியம் என்னாவோ? என் நாளை குறித்து எப்ப நான் கவலைப்பட மாட்டேன்னா, இன்றைக்கு நான் கர்த்தரை தேடினால் நான் நாளை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாளே கையை உயர்த்தி ஆமென் சொன்னாங்க. If you seek God today, you needn't worry about tomorrow. பட் இன்னைக்கு ஏன் தெரியுமா எல்லாருமே worried about tomorrow? நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? எனக்கு என்ன நடக்கும்? Because we are not seeking God today. We are working for tomorrow today and we seek God tomorrow. வாசிங்க. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதினதின் போதும். நாளைக்கு இங்க உட்கார்ந்து நிக்கிறீங்களே, திங்கக்கிழமை என்ன நடக்கும்னு உட்கார்ந்து நின்றீங்கன்னா you are wasting time. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு if you are wondering here, you are wasting time. People are watching me live. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு திங்கக்கிழமையை பார்த்துக்கோ. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ உயிரோடு இருந்தா இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயங்க. கர்த்தர் வார்த்தை தான், அது ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு ஒபே பண்ணாம நாளைக்கு ஒபே பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். உங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாம் நிறைய பேர் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. அதை எடுத்து வை அப்படின்னு உங்க பிள்ளைல கண்டிப்பா செய்யறமா? டோன்ட் வரி, நாளைக்கு செய்யறேன். கீழ்ப்படிதல் இருக்குதா பத்தியா? இல்ல வேற உன்னை எங்க எவன் கட்டின்னு போறான்னு தெரியல. கட்டின்னு போற வீட்டில் யார் உயிரை வாங்குவியோ? அப்படிதாம்மா நீங்களும் வந்தீங்க. உடனே செய்யலன்னா நம்ம எவ்வளவு கடுப்பாகிறோம். டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அடிக்கடி நான் சொல்ற காரியம் பாத்தீங்களா? 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. சாமுவேல் இப்படியாக சொல்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும், உன் ஆஃபரிங், உன் டைத், நீ ஓடுறது, உன் ட்ரெஸ்ஸிங், உன் வாழ்க்கை, இது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இல்லையா? நீ செய்கிறது எதுவும் கர்த்தருக்கு பிரியமானதில்லை. அவருக்கு கீழ்ப்படிது மட்டும்தான். கீழ்ப்படிதான் எப்படிங்க? பக்கத்துல போய் சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, உடனே செய்யணும். Do it immediately, not late. கர்த்தர் பேதுருவோடு மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்க போறாருன்னா கர்த்தர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு பேதுருவை. பீட்டரை மீட் பண்ணிட்டு மெசேஜ் கொடுக்குறாரு. படகுல ஏறாரு, மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனா பேதுரு ஃபுல்லா உங்களை மாதிரி தான் டயர்டாகி, வாரம் பூரா டயர்டாகி, ஒண்ணுமே மாட்டலையே பாஸ்டர். 2021 பிறந்த உடனே எல்லாம் மாட்டோன்னு பார்த்தோம், என் வலையில ஒண்ணுமே மாட்டலன்னு டென்ஷனாக உட்கார்ந்தும் போது சீரியஸா கர்த்தர் என்ன மாதிரி தான் பேசுகிறான்னு வச்சுங்களேன். படகுல ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஒன்றும் மாட்டல. மெசேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு. மெசேஜ் முடிச்சு டயர்டா இருக்கிற பீட்டர் யாருன்னா ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். இவர் இப்பதான் பிரீச்சர். நம்மால பிரீச்சர், அவர் ஃபிஷர்மேன். பேதுரு பார்த்து சொல்றாரு, எப்பா பிரீச்சிங் எல்லாம் முடிச்சிச்சு, நடுராத்திரி ஆச்சு, இப்போ என்ன பண்ணலாம், வா வாசிங்க. லூக்கா 5:4-5 வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்துல ஆல்ரெடி ஃபுல் டயர்டுங்க, எல்லாம் செய்து முடிச்சாச்சு. நான் ட்ரை பண்ணிட்டேன். என் புருஷனோடு எவ்வளோ பேசிட்டேங்க, எவ்வளோ ஜாம் பண்ணிட்டேன். இந்த ஃபேமிலி மேட்டர் எவ்வளோ பேசியாச்சு. I've tried enough. This business I've tried enough. This job, oh my God, I've suffered enough in this job. இந்த லைஃப் போதும், எவ்வளோ பார்த்தாச்சு. ஆண்டவர் சொல்றார், திருப்பி போய் வலைய போடு. நம்ம பேதுரு இடத்துல என்ன நம்ம படிப்போம், பாஸ் ஆல்ரெடி நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ப்ரீச் வேற பண்ணிட்டீங்க, சரியா? ரொம்ப பெசங்க வேற ஏற்றிட்டீங்க. மிட் நைட் ஆயிடுச்சு. எப்போ வந்து வலைய போடலாம்? எப்போ போடலாம்? நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு பல்லுகள்லாம் தேய்ச்சிட்டு, எத்தனை பேர் குளிச்சிங்கன்னு தெரில, ஓகே, அட்லீஸ்ட் பர்ஃப்யூம்லாம் போட்டு, மேக்கப் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இறங்குவோம் கடலில். என்ன வசனம் என்ன சொல்லுது? அதற்கு சீமோன், ஐயரே,
ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவரே, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், மாட்டல, வேலைக்காவல. ஐ ட்ரைட் லார்ட், ஐ பிரேட் எனஃப். வாசிங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். வார்த்தையின்படி நாளைக்கு இல்ல, இன்னைக்கு போடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளை, I am not going to try tomorrow because I am tired. I am not going to try tomorrow. I will try today. உடனே போடுறேன்றான். வசனம் சொல்லுது, ஒரு போட் இல்ல 2 போட் ஃபுல்லா வலை கிழிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். எப்போ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவப்பிள்ளை, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், பிரேக் த்ரூ வேணும், கதவு திறக்கணும், இது நடக்கணும், அது எல்லாம் நடக்குங்க. ஒரே சிம்பிள் மேட்டர் தான். கர்த்தர் சொல்லுவதை நான் கேட்டால் எனக்கு நடக்க வேண்டியது கர்த்தர் செய்வார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பெஸ்ட் பார்ட் இங்கதான். எல்லாம் முடிஞ்சு போட்டு ஃபுல்லா மீன் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது என்ன பண்ணுவோம்? அட சொல்லுங்களேன், என்ன பண்ணுவோம்? போட்டு ஃபுல்லா மீனை குத்துட்டாரு, என்ன பண்ணுவோம்? சமைப்போமா? என்ன பண்ணுவோம்? வித்து பிஸ்னஸ் பண்ணி கர்த்தர் குத்துட்டாரு. அப்பா அல்லேலூயா. பாஸ்டர், உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும். பாஸ்டர், சண்டே சாட்சி சொல்லணும். பாஸ்டர், போட்டு ஃபுல்லா கொடுத்தாச்சு, அதை வித்து கடனெல்லாம் அடிச்சாச்சு, என் பிஸ்னஸ் எப்படி பருகுது பாருங்க பாஸ்டர். பட் யூ நோ வாட்? ஐ ஜஸ்ட் லவ் வாட் பீட்டர் டிட். 11வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு, எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எத்தனை பேர் அதை செய்வீங்க? If today God is going to give you the job you want, the business you want, and every blessing you want, அவன் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கத்தர் பண்ண. இன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கிற? எப்படி தெரியுமா ஆளுங்க? கத்தர் கொடுக்குற வேலை, கத்தர் கொடுக்குற பிசினஸ் வந்தா கத்தருக்கு இப்ப டைம் இல்ல. If God gives you your blessing, you don't have time for God. ரொம்ப டைட்டா போயிடுச்சு பாஸ்டர். இவங்க என்ன தெரியுமா பண்றானுங்க? They came with 2 boats full. போட் எல்லாம் அப்படியே விட்டு, டேய் இவ்வளோ ஒரு வார்த்தை சொன்னாரு, இவ்வளோ மீன் கொடுக்குறாரு, இந்த மீன் எனக்கு முக்கியம் இல்லடா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கத்தர் பின்னாடி போவோம் வாடா. அல்லேலூயா. நீங்க அந்த மாதிரி கத்தர் கூப்பிட்டா எத்தனை பேர் வருவீங்க? கூட போறாரு. இந்த சர்வீஸ் முடியும் போது கூட போறாரு. இட்ஸ் வெரி ஈஸி டு ஜஸ்ட் சே. இட்ஸ் ஈஸி. நிறைய பேர் ஊழியத்துக்கு எப்படி தெரியுமா வராங்க? மை போட்ஸ் ஆர் எம்ப்டி. ஓ, ப்ராபபிலி காட் இஸ் காலிங் மீ. நோ நோ நோ, மை போட்ஸ் ஆர் கெட்டிங் டூ ஃபுல். பட் காட் சேஸ் ஹி வாண்ட்ஸ் மீ. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஒரு தாஜ் ஹோட்டலுக்கு, திஸ் இஸ் a real case study which I studied. ஒரு தாஜ் ஹோட்டல்ல ஒரு ட்ரைனிங், ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஜாப்பனீஸ்ல ஒருத்தரை கூப்பிட்டாங்க. மசாய் இமாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ எவ்ரிபடி இன் தாஜ் செட், தாஜ் ஹோட்டல் டூயிங் ஃபென்டாஸ்டிக்லி வெல், நல்லா பண்ணுறாங்களே தாஜ் ஹோட்டல், எதுக்கு இவரை கூப்பிட்டு வராங்க? இருந்தாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஓகே, ஸோ இவரை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. மசாய், இவர் பேரே ஒரு மாதிரி மசமசனுக்குது. என்ன பேர் இவர்? மசாய் வந்துக்கிறாரு. என்ன சொல்ல போகிற? ஹீ கேம். அப்போ he said, are you guys ready for the workshop? நான் எல்லாம் பெரிய மேனேஜர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. we are ready. நோட் பேடு பெண்ணெல்லாம் வச்சுன்னு அவர் சொன்னார், ஒர்க் ஷாப் நீங்கள் ஒர்க் நடக்கிறதும் ஒன்றும் நடக்கலை, ஷாப்பும் இல்லை, லெட்ஸ் கோ டு த பிளேஸ் வேர் ஒர்க் இஸ் ஹேப்பனிங். வாங்க ஹோட்டல் ரூமுக்கு போனார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு ரூமு, பார்த்தா அது லாண்ட்ரி ரூம். ஓகே, லாண்ட்ரி ரூமு, நல்ல வியூ. அப்போ கேட்டாங்க, ஏங்க இது லாண்ட்ரி ரூமாக இருக்குது? இந்த லாண்ட்ரி ரூம் நல்ல வியூவாக இருக்குது, இதை நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டல் ரூமாக, தங்குற ரூமாக மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? நல்ல காசு சம்பாதிக்கலாமே. உடனே ஒரு மேனேஜர் நோட்ஸ் எடுத்துக்கினார், உங்களை மாதிரி தான். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கினேன். நோட்ஸ் போட்டுட்டு நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருவேன், இமெயில் அனுப்பிச்சிருவேன், இதை நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், மியூடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன் உங்களுக்கு முடியும் போது. மியூடா அப்படின்னாரு. உடனே செய்யும். இல்லை மீட்டிங் முடிஞ்சோன்னு நம்ம செய்வோம். இல்லை உடனே கன்வெர்ட் பண்ணு ரூமை. எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டாரு. லாண்ட்ரி ரூமை எடுத்துன்னு போய் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் எங்கே இடக்குதுன்னு பாரு, பேஸ்மெண்ட்டை போடுனாரு, எல்லாத்தையும் போடுனாரு, மாற்றினாரு. இன்னும் 2 ஹவர்ஸில் இந்த ரூமு மாறி ஆகணும். மத்தியானத்துலேருந்து இந்த ரூமை நீங்கள் ரெண்ட்டு கூடணும். இவங்க ஆடிட்டாங்க. என்னடா இந்த ஆள் நம்ம செய்யலைன்னா நார்மலாக நோட் பண்ணிப்போம், அப்புறம் தானே. சரி, நேராக கிச்சனுக்கு போனார். திஸ் இஸ் a ரியல் ஸ்டோரி. கிச்சனுக்கு போனார். கிச்சனில் போனால் சிங்கில் பார்த்தா ஏகப்பட்ட பிளேட் அழுக்காக இருந்தது. இப்படி தான் கையெல்லாம் ஃபோல்ட் பண்ண என்ன பண்ணாரா இவர் மசாய் வந்து பிளேட்டை தட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டாராம்.
உடனே இவங்க சொன்னாங்க, ஏன் நீங்க தட்டை கழுவுறீங்க? இவர் கேட்டார், ஏங்க தட்டை நீங்க கழுவாம இருக்கிறீங்க? இல்ல நிறைய தட்டுங்க இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, அது எல்லாம் அழுக்காச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? கழுவோம் அப்படின்னா. இவர் திருப்பி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், அதே வார்த்தை. என்ன வார்த்தை? மியூடா அப்படின்னாரா. நீங்க போய் வேணா ட்ரை பண்ணி பாருங்க மீனிங் என்னன்னு. அவர் சொன்னாரா, எதுக்குங்க இவ்வளோ பிளேட் வச்சிருக்கீங்க? இல்லை எக்ஸ்ட்ரா பிளேட்லாம் வச்சுக்கிறோம், அப்போ தேவைப்படல. அவர் தான் சொன்னாரா, எல்லா பிளேட்டையும் எக்ஸ்ட்ரா பிளேட்டையும் மற்ற ஹோட்டலுக்கு அனுப்பு, இதை முதல்ல கழுவி ஸ்டாண்டில் போடு. உடனே இவர் மேனேஜர், திருப்பி நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேங்க, ஒரு இமெயில் அனுப்ப, நாளைக்கு பண்ணலாம். இல்லை இந்த பிளேட்டெல்லாம் இப்போவே பேக் பண்ணி அனுப்பு. அப்போ அவங்க கேட்டாங்களா, சார் மியூடான்றீங்களா? அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? மியூடானா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். உனக்கு அதிகம் இருக்குதுனால அப்புறம் பண்ணலான்னு விட்டுக்கிற, உனக்கு நாளைக்கு செய்வோம்னால இந்த வேலையை நான் நாளைக்கு செய்யலான்னு விட்டுட்ட. நீ ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை எப்போ செய்யணும்? உடனே செய்யணும். நோட்ஸ் எடுத்துன்னு உட்காந்து நீ இமெயில் பண்ணினு நாளைக்கு செய்யலாம். ஐ வில் கெட் திஸ் டன். சிலர்லாம் சொன்னா, நான் அனுப்புவேன், இந்த வேலை முடியலன்னு எனக்கு வரும். பை EOD we will do this. By COB we will get this done. ASAP பாஸ்டர் அப்படின்னுவாங்க. செய்யணும்னா அதை உடனே செய்யணும், நாளைக்கு செய்யக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். I want to ask you a question. Okay, before I go into the third point. Who do you think is your enemy? உன்னுடைய வில்லனோ சத்ருவோ எனிமியோ யாருன்னு நினைக்கிறீங்க? Who do you think is your enemy? எப்படி நீங்க ஒரு பதில் வச்சிருப்பீங்க, நல்லா நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்றீங்களா? Who do you think is your enemy? சொல்லுங்களேன் யாராவது. சிலர் வந்து நான் தான் அப்படின்றாங்க. பரவாயில்ல, நல்ல வேலை இப்படி காட்டாம இருந்தாங்க. அது கூட பரவாயில்ல, சிலர் யாரோ இப்படி காட்டாம இருந்தீங்க, நல்ல வேலை. Now make a note of it. Your excuse is your enemy. All right? நீ கொடுக்கிற காரணம் தான் உன்னுடைய சத்ரு, நீ கொடுக்கிற காரணம் தான் உன்னுடைய விரோதி. நீ ஏன் தெரியுமா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல? நீ கொடுக்கிற காரணம். நீ ஏன் தெரியுமா இன்னைக்கு நீ நின்று சாட்சியா நிக்க முடியல? நீ கொடுக்கிற காரணம். எப்ப பார்த்தாலும் காரணம் கொடுத்துற. Your excuse is your enemy. பக்கத்துல பார்த்து சொல்லு, your enemy is your excuse. Luke chapter 14 verse 16 to 24. கொஞ்சம் நல்லா நிதானமா என் கூட இதை வாசிங்க. லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 16ல இருந்து. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி, ஆண்டவர் ஒரு கதையை சொல்றாரு. A certain man prepared a big banquet. அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது, வாங்க, கம், எவ்ரிதிங் இஸ் ரெடி அப்படின்றாரு என்று சொல்ல என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாம் என்ன சொல்ல தொடங்கினாங்க? சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையாகுது. அவங்க என்னன்னா, they began to make excuses. ஓகே, அதுல அப்படியே வாசிக்கலாம் சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்றாரு? போக்கு சொல்ல தொடங்கினார். முதல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் வாசிங்க. ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா, I bought a field, I must go and see it, please excuse me. ஏயா, ஃபீல்ட கொடுத்ததே ராஜா தான், ஃபீல்ட கொடுத்ததே கத்தர் தான். இன்னைக்கு நான் கத்தரோட உட்கார்ந்து பந்தி செய்வதற்கு முன்னாடி என்ன பண்றேன்? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வேலை இருக்குதுயா. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்களா? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹேவ் ஒர்க். அடுத்து சொல்றாரு அதுக்கு மேல, வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், 5 ஏர் மாடு, ஐ ஹேவ் பாட் ஆக்சன், மாட்டை பார்க்கணும், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். எக்ஸ்கியூஸ் மீ. இவர்கள் எல்லாம் ராஜாவோடு பந்தியில் அமரும்படியான ஒரு வாய்ப்பு. ஆனா என்ன தெரியுமா? நான் எதை பார்க்கணும்? மாட்டை பார்க்கணும். எதை பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? மாட்டை பார்க்கணுமா? அடுத்த தடவை கேட்கும் போது யாராவது எக்ஸ்கியூஸ் கொடுறீங்களா? அது எந்த மாடுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் மாட்டை பார்க்க வேண்டும், நான் வர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சொல்றாரு. அடுத்தது இன்னும் சூப்பர், வாசிங்க. வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். அடடா, கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், யூ நோ, இனிஷியல் டேஸ், லவ், ஹனிமூன், ஐ காட் மேரிட், பொண்டாட்டி, ஐ நோ ஐ நீட் டு ப்ளீஸ் ஹர், சர்ப்ரைஸ் ஹர்.
வாசிங்க. அதனால் நான் வரக்கூடாது ஐயா, கல்யாணம் ஆகணும் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்து ஜெபம் பண்ணி கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆயிடுச்சு நான் வர மாட்டேன்றான் பாரு. Dear children of God, do you know what is your enemy today? Your excuse. இன்னைக்கு நீ எந்த காரணத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்குறியோ, that is your worst enemy. உன் ஆசீர்வாத தடை எது தெரியுமா? Your excuse. நீ கொடுக்கிற காரணம் தான் உன் ஆசீர்வாதத்தில். நீ ஊழியத்தில் மேல வர முடியாத காரணம் தெரியுமா? உன் எக்ஸ்கியூஸ். குடும்ப நிலைமை ஏன் மேல வர முடியல? யோர் எக்ஸ்கியூஸ். கர்த்தருக்காக ஏன் ஓட முடியல? யோர் எக்ஸ்கியூஸ். இன்னும் எவ்வளோ நாள் இந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொண்டிருப்பீங்க? எனக்கு want to tell you, உனக்கு ஆஃபீஸில் எனிமி இல்லை, உன் பிஸ்னஸில் எனிமி இல்லை, ஊழியத்தில் எனிமி இல்லை. உனக்கு எனிமி உன்னுடைய ஓன் எக்ஸ்கியூசஸ். The excuses which you keep giving till date. இன்னி வரைக்கும் நீ கொடுக்குற எக்ஸ்கியூஸ் தான். நாளைக்கு 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 கர்த்தர் ஒருத்தரை கூப்பிடுறாரு. லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 50 22 62 வரைக்கும், 59 to 62. ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு? வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அடக்கம் பண்ண அப்புறம் என்ன சொல்றாரு? செத்தவனை அடக்கம் பண்ணட்டும், ஆனா நீ போய் என்ன சொல்லு? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிங்க. இன்னைக்கு எத்தனையோ நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு people are watching me online. எப்ப கர்த்தருக்காக ஓட போறீங்க? எப்ப கர்த்தருக்காக வாழ போறீங்க? when are you going to live for God? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உலகத்துல சேர்த்து வைக்கிறதெல்லாம் புழு பூச்சி அரிச்சிடும், ஆனா கர்த்தருக்காக நீ எப்ப வாழ போற? இன்னும் எவ்வளவு நாளுங்க நம்மலாம் காரணம் கொடுத்துன்னு இருப்போம்? இன்னும் எவ்வளவு நாள் நான் பிஸின்ற வார்த்தையை சொல்லுவேன்? இன்னும் எவ்வளவு நாள் தான் என் கடன் இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, கர்த்தர் கடனை அடிச்சா அதை செய்வேன், கர்த்தர் குடும்பம் பார்த்தா அதை செய்வேன். எத்தனை நாள் இதையே சொல்லி கொண்டிருக்க போறோம்? ஐ வில் டூ இட் டுமாரோ. நோ. இனி கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டிருந்தான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்து சொல்றாரு. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அடுத்த உத்தரவு கேட்கிறார், நான் வீட்டுக்கு போய் டாடா சொல்லிட்டு வரேன். அவர் சொல்றாரு, அதெல்லாம் டைமே இல்ல ராஜா, நீ கலப்பையில கையை வைத்துட்டு கையை எடுத்தானா நீ என்னது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. Dear children of God, if you're listening to me, even if you're watching me live, you're sitting and listening to me, why has God given you life? Is it to store up riches in this world? இங்க ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்காரு. இன்னுமா உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் நாளைக்கு செய்வேன். என்ன எக்ஸ்கியூஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ்லாம் வந்துச்சு. நான் வேலையை பார்க்கணும், நான் மாட்டை பார்க்கணும், நான் கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பத்தை பார்க்கணும், என் பொண்ணை பார்க்கணும், என் பையனை பார்க்கணும். இன்னும் எவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருக்க போறீங்க? How long are you going to give this excuse? My question is, what's your excuse today? எபிரேயர் 3:15 இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராக. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை உங்களை நீ கேக்குறீங்கன்னா, do not harden your hearts. புரியுதா? கர்த்தர் எனக்கு நாளை கடனை அடைப்பாரான்னு கேட்டு ஒரு பதிலோட வந்து என்ன கத்த சொல்றது ஒண்ணே தான், அதெல்லாம் நாளைக்கான விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீ ஜீவனோட இருக்கிறியா? I want you, says the Lord. Don't postpone it tomorrow. இந்த போஸ்ட்போனிங்க்கு ஒரு அர்த்தம் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா தள்ளி போடுறது. ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று வாசித்தேன். ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் லைக் கிரெடிட் கார்டா. சரியா? இட் இஸ் a lot of fun when you use it until you get the bill. எப்படி? தள்ளி போடுறது கிரெடிட் கார்டு மாதிரியா? யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், தேய்ச்சினே இருக்கலாம், ஐ வந்துனே இருக்குது. பில்லு வரும்போது தான் தெரியும். அப்படிதான் தள்ளி போடுறது உங்க வாழ்க்கையில. எவ்வளவு தள்ளி போட்டுங்கிறதே நல்லாவே இருக்கும். நாளைக்கு செய்வோம், இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலாம், காலையில ஏஞ்சி வாக்கிங் வேணாம், இன்னைக்கு நைட்டு தூங்கிடலாம், ஜபம் வேணாம், தள்ளி போட்டு கொண்டு இருக்கும்போது நல்லா இருக்கும். ஆனா பில்லு வரும்போது வைப்பான் பாரு நம்மளுக்கு. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஃபேமஸ் ரைட்டர், நிறைய பேருக்கு தெரியும். அவர் சாவு எப்படி வந்துச்சுன்னா, he was writing his last novel, கடைசி கதை எழுதினாராம். அப்போ நைட்டு வந்து கதையை நாளைக்கு எழுதி முடிக்கலான்னு படுத்தாராம். அன்னைக்கு நைட்டு செத்துட்டாராம். அவருக்கு எழுதின கடைசி கதை பாதி கதை. ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ரஃபேல்
ஒரு பெயிண்டிங் வரைஞ்சது, அதெல்லாம் உண்மை கதை. பெயிண்டிங் வரைஞ்சிருக்கும் போது இதை நான் நாளைக்கு இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுவேன் இறந்தாராம். ஒரு ஃபியூனரலில் வைக்கப்பட்ட பெயிண்டிங், அறகுறையான பெயிண்டிங். த ஃபேமஸ் மொசாட் ஷூபர்ட் கம்போஸ் பண்ணியிருந்தாராம், நாளைக்கு முடிப்பனாராம், அரைகுறையா செத்து போனாராம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. we don't know what's going to happen tomorrow. கர்த்தர் அன்னைக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்ய சொன்னார்னா இன்னைக்கு செய்யுங்க. மன்னிக்கணுமா இன்னைக்கு மன்னிங்க. நேசிக்கணுமா இன்னைக்கு நேசிங்க. ஜெபிக்கணுமா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசிக்கணுமா இன்னைக்கு வேதம் வாசிங்க.